வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நிகழ். நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். 26ஆம் தேதி ரத்னம் வெளியாகுது. ஆமா, உலகமெங்கும் உங்களோட 17வது படம். ஆமா. தொடர்ந்து ஹிட் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்க, அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி சார். ரத்னம் யாரு? ஹரியோட இன்னொரு ரெப்ளிகாவா இல்ல சொசைட்டில ரத்னம் யாரு? ரிப்ளிகாலாம் என்னோட ரிப்ளிகாலாம் அப்படி கிடையாது. நான் யோசிக்கிற கேரக்டர் தான். நமக்கு வந்து ஒரு திடீர்னு ரோட்டில் ஒரு விஷயம் வரும்போது போய் அடிக்கணும்னு தோணும் தெரியுமா? அதை நம்ம செய்ய முடியாது, யாருமே அதை செய்ய வேணாம். அதை வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவை வச்சு நம்ம செஞ்சு அது வந்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பில் வந்து அந்த ஹீரோவுக்கு ஒரு கேரக்டரைசேஷன், அது நம்ம கோவத்தை அந்த ஹீரோ மேலே ஏற்றி அவங்க மூலமாக நம்ம சாதிச்சுக்கிறோம், அவ்வளோதான். அது எண்ட் ஆஃப் த ஃபைட்டு எடிட் பண்ணி பார்க்கும்போது நல்ல அது வந்து திருப்தியாக வந்ததுன்னா இப்போ நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி. உன்னை இந்த மாதிரி தப்பு பண்ணவனை நல்லா நொறுக்கி எடுத்தோண்டா அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு வித்தியாசமாக மக்கள் கெட்டு போய் கிடக்குறோம். எல்லாரும் சேர்த்து தான் சொல்லணும், என்னையும் சேர்த்து தான் சொல்லணும். நான் ஒரு இடத்துல பார்க் பண்ணால் அதான் கரெக்டாக நடன்னு எனக்கு ஒரு இடம், நான் இன்னொருத்த பார்க் பண்ணால் அவன் தப்பாக பண்ணுறான்னு ஒரு ஜடம். இந்த மாதிரி இப்படி வந்து எல்லாரும் மனசும் வந்து ஒரு கசாமுசாய் தான். 60% எல்லாம் கெட்டு போயிட்டோம். ஒரு 40% மக்களால் தான் நாடு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த 60% கெட்டு போச்சுன்னு சொல்கிறதோட ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி கிடக்கிறோம், எது கரெக்டு தப்புன்னு. ஏன்னா நைட்டு 12 மணிக்கு சிக்னல் பகலில் 12 மணிக்கு ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்குது. அவன் நிற்க தோணுமா சொல்லுங்கள்? நான் வேணும்னே நிற்பேன். ஏன்னா நான் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஜாபில் இருக்கிறதுனால, எனக்கு வந்து சினிமாவில் இருக்கிறதுனால எனக்கு அதை தாண்டி போகணுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப உறுத்தும். ஏன்னா நான் நியாயம் நிறைய பேசுகிறேன்ல, நியாயமாக டைலாக் நிறைய எழுதுறதுனால சேர்றா விட்ற. நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதை வந்து டைமிங்கையும் குறைக்க தெரியாது, அதை வந்து ஆரஞ்சு பண்ண மாட்டாங்க. நம்ம கவர்மெண்ட்னா நான் சொல்கிறது வந்து இது வந்து அதிகாரிகள்கிட்ட வருது. இதை வந்து அரசாங்கம் ஒன்று அதிகாரிகள் பண்ண வேண்டிய விஷயங்களை சொல்கிறேன். ஏன்னா அதிகாரிகள் தானே எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. உடனே நீங்கள் வந்து நான் ஒரு அரசியல்வாதியை குறை சொல்கிறேன், அதை அப்படியே நினச்சிக்கோண்ணா. இது வந்து காலகாலமாக 40 வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்க கூத்து தான் அது வந்து ஒரு நைட் ஓகே ஆஃப்டர் 10 o'clock ஒரு சிக்னலில் வந்து 40 seconds நிற்கணும், ஒரு பர்டிகுலர் சிக்னல். நான் ஒரு இது டீட்டெயிலாக சொல்லலான்னு நினைக்கிறேன். நைட்டு 10 மணிக்கு மேலே அது 20 seconds மாறணும். அது அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு 2 நாள் கழிச்சு நமக்கு இது இன்னும் 20 seconds அது போயிடும் அந்த சிக்னல். ஸோ நம்ம வண்டி வருதா வரல நின்று போகலான்ற அந்த மன இது வரும். எப்போவுமே அது 40 ஒரு வண்டி வரல, நான் ஏன்டா சும்மா நின்றுட்டு இருக்கணுன்ற மூடு அவங்களுக்கு வந்துடுது. நான் என்ன பண்ணுவேன்னா சினிமாக்கெல்லாம் போயிட்டு சத்தியம் தேட்டர் போயிட்டு வரும்போது கோடமாக சிக்னலில் எவனும் மதிக்க மாட்டான். நான் என் பசங்க வந்து நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னா ராங் சிக்னலில் கரெக்டாக நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் நிற்கும் போது நிறைய பேர் நிற்காம போவாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் நிற்பாங்க தெரியுமா, அப்போ நாங்கள் உள்ள கிளாப் பண்ணி போனாங்க. இப்போ நம்ம நின்றனால இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு, இதுதான் நமக்கு சக்ஸஸ். இவ்வளோ நேரம் நம்ம நின்றதுக்கு ஒரு 2 வண்டியை நிறுத்திட்டோம். ஸோ இவங்க வந்து ஃபர்தர் சிக்னல்ஸில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக அது டெவலப் ஆகிட்டோம். ஆனால் அந்த கோவம் மட்டும் அடக்க மாட்டேங்குது நமக்கு. எந்த கோவம், அந்த சிக்னல் வந்து நைட்டு வந்து டைமிங்கை குறைக்கணும், இல்லைன்னா நீ ஆரஞ்சு சிக்னல் போட்டு சிக்னல் ஆஃப் பண்ணணும். ஆரஞ்சு சிக்னல்லாம் எல்லாருமே நின்று பார்த்துட்டு போகணும். அந்த டிசிப்ளின் நமக்கு வரணும். அவங்களுக்கு அந்த ஆரஞ்சு சிக்னல் கரெக்டாக போடுற அளவுக்கு, அந்த பிளிங்க் ஆகிற அளவுக்கு போடுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வரணும் அதிகாரிகளுக்கு. இது எதுவுமே மேட்ச் ஆகாமல் குழம்பி போய் கிடக்கிறோம். இந்த குழப்பத்தில் இருந்து தான் இந்த கதையே வருது. கோவத்தில் அந்த கோவத்தில் தான் சொல்கிறேன். நீ வந்து இருக்கிறது 20 அடி ரோடு, வண்டியோட அகலம் வந்து 6 அடி, ஆனால் பார்க்கிங் 8 அடி தேவை. இந்த பக்கம் ஒரு 1.25 அடி வேணும், அந்த பக்கம் 1 அடி வேணும், இதெல்லாம் சேர்த்தா 8 அடி. 8 to 16 அடி போச்சுன்னா நடுவில் 4 அடிக்கு பைக் தான் போக முடியும். ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு போனேன். இப்படி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு பேஷண்ட்டை வந்து ஆம்புலன்ஸ் ஏற்ற முடியாமல் அங்கேருந்து துணியில் போட்டு தூக்கிட்டு வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு. இந்த மாதிரி ரோட்டில் ஃபுல்லாக வண்டி போட்டுடுறாங்க. வண்டி ரோடு நம்ம போடுறதுக்கு தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்ல. இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த திமிரு பிடிச்ச கூட்டம் தான் அதெல்லாம் பண்ணுது. இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஏமாளியான இருக்க கூட இதை கேட்க முடியாமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கடந்து போயிடுறாங்க. நம்ம ரத்னம் என்ன பண்ணுறான், கோவத்தில் சொல்லி பார்த்தான் கேட்கல, பேசி பார்த்தான் மதிக்கலை, நைட்டை மொத்த வண்டியை அடிச்சு உடச்சிட்டான். என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண அவ்வளோதானே, 15 நாள் உள்ளே போகிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு டேரிங் ஒரு கேரக்டர். ஏன்னா இவனுங்களுக்குலாம் வந்து சொன்னால் இவனுக்கு மண்டையில் ஏறாது, அடிச்சு உடச்சிட வேண்டியதான். எவனோ ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தினா போய் கையை உடச்சிடணும் அவனை. அதுக்கப்புறம் நம்மளை பண்ணிக்கட்டும். ஏன்னா அவனு என்ன பொறுக்கிம்பாங்க, ரவுடிம்பாங்க, போலீஸில் வச்சு உதைப்பாங்க, பரவாயில்ல. ஆனால் நான் அது வந்து அதுக்காக போயிட்டு நான் சும்மா போய் என்ன காரணம்னு கேட்டுட்டு இருக்க ஆள் கிடையாது. அவனுங்கெல்லாம் கையை உடச்சாருன்னா நீங்களாம் திருந்தனி கோவப்படுற ஆள். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படி ஒரு கோவப்பட்டு வந்து அவன் ஒரு எந்தெந்த பிரச்சனையை டீல் பண்ணுறாங்க. சமூகத்தில் நிறைய பேர் கோவத்தோடு இருக்காங்க, ஆனால் கடந்து போயிடுறாங்க. கடந்து போகாம இறங்கி வேலை செய்யறாள் தான் ரத்னம். எஸ்,
கடந்து போக முடியாம கடந்து இது பண்றது தான். அதனாலதான் நீங்க வந்து இந்த படத்துல சோஷியல் இஷ்யூஸும் இருக்கு, பொலிட்டிக்கலும் இருக்கு. ஒரு சென்சிட்டிவான டாபிக் வைக்கிறதுனால தான் இந்த ட்ரெய்லரோட ஃபினிஷிங்ல பாத்தீங்கன்னா போலீஸ் மெடல் கொடுக்கணும், நம்ம ரத்னத்தை தான் மெடல் கொடுக்கணும் மாதிரி ஒரு டைலாக் இருக்கு. அதுக்கு என்ன ரீசன்? அது ரீசன் நீங்க படத்துல பார்த்துருக்கீங்க. பொதுவாகவே சார் அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. லெட் தம் டிஸ்கஸ் படட்டும் சார். அவங்களும் ஒரு ஐடியாவோட வரட்டும், அவங்க ஐடியாவும் படமும் மேட்ச் ஆகுதானே மக்கள் ஒரு த்ரில்லு தானே. நம்ம ஒரு படம் இந்த படம் இப்படி இருக்கும்னு நினச்சி வருவோம், அதே மாதிரி இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இல்லாமல் உள்டா டேய் நம்ம இது நினச்சி இப்படி ஒன்று இருக்கு அப்படிமா அதை விட்டுருவோமே. பொதுவாக உங்களோட படத்தோட இந்த 17 படத்தோட ஹீரோஸ், இந்த 17 இன்னும் பார்க்கல மக்கள், இந்த 16 படத்தோட ஹீரோஸ் வந்து பேசிக்கலாவே ஒரு இன்டெலிஜென்ஸ் பிரில்லியன்ஸாவே இருக்கிற மாதிரி தான் நீங்க கேரக்டரைசேஷன் பண்றீங்க. பிளஸ் ஒரு கால்குலேஷன், இங்க இருந்து போனா இப்படி இது இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கால்குலேட்டிவ் பிளஸ் இன்டெலிஜென்ஸாவே தான் காமிக்கிறீங்க. அது வந்து பர்பஸா ஒரு பாசிட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக பண்ண விஷயமா இல்ல அந்த கதையில அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது? அது பர்பஸாக பண்ண மாட்டேன் நான். பட் ஒரு கதை எழுதும்போது ஒரு யோசிக்கும் போதே நம்ம வந்து அந்த கேரக்டர் வந்து நெளிவு சுழிவாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவனாவே தான் வருது. அது என்னன்னே தெரில. அது அதுக்கப்புறம் நம்மளோட அறிவாளித்தனத்தெல்லாம் அது மேலே ஏற்றிடுறோம். எல்லா விஷயத்துலையும் உலக ஞானம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே ஆக்கி விட்டுறோம் நம்மளை. அதனால வந்து இதெல்லாம் அங்கேருந்து போனால் இங்கேருந்து போனால் 10 நிமிஷம், இங்கே போனால் 3 நிமிஷம், 4 நிமிஷம் போகலாம், போயிட்டு போனால் கழிச்சு கிளம்பலாம், இப்படி பேசுகிற மாதிரி தான் வருது அது. ஏன்னா நம்ம எங்கே புழங்குறோம், எப்படி வாழ்கிறோம், அதுதான் வருது. அது வந்து ஒரு போலீஸோட என்கொயரி மாதிரி இல்லை. அது கூட எங்கேயாவது வந்து மைண்டில் யோசிச்சதாக இருக்கும் ஒரு விஷயம். நம்ம வந்து சில நேரம் பார்த்தாச்சுன்னா அருணாக்கோடியெல்லாம் காணுன்னு தேடிக்கிட்டு இருப்போம், பார்த்தாச்சுன்னா இப்போ பேண்ட்டோட போயிருக்கோம். அது மாதிரிலாம் நடந்திருக்கும் எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு சீசனில். ஏன்னா அது வந்து அருணாக்கோடி வந்து நீங்கள் என்னதான் பண்ணாலும் வந்து அது வந்து வெல்டே வைக்க மாட்டாங்க. அது உள்ள வந்து ஒரு மெழுகு இருக்கும், அதை வந்து உருகி ஊற்றி தான் ஜாயின் பண்ணுவாங்க, அறக்கும்பாங்க. எனக்கு அந்த வேலையும் தெரியும், எனக்கு அந்த ஆசாரிமார் செய்கிற வேலை தெரியும். ஸோ அந்த தொழிலை சொல்கிறேன் நான். ஸோ அந்த வேலை எனக்கு தெரியும். அது இப்போ என்னன்னா அது எனக்கே ஒரு நாள் கண்டிப்பாக கலந்துக்கும், எனக்கே ஒரு நாள். அது வெள்ளிங்கிறதுனால அது வந்து கலந்துக்கிட்டாலும் யாரும் ரொம்ப பண்ணுவோம். ஏன்னா வெள்ளிலாம் அப்போ வந்து கிராமம் வந்து 12 ரூபா இருந்தது, 20 ரூபாய்கள் இருந்துச்சு. இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படி தான் அறக்காதான் இருக்கும், வெல்டு இருக்காது. அது கன்ஃபார்மாக ஒருத்தர் காணாமல் போகும். பார்த்தாச்சுன்னா அது வந்து வேஸ்ட்டில் எங்கேயோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா பேட்டில் மாட்டிகிட்டு இருக்கோம். இது மாதிரி விஷயங்கள் தான் அதில். அது அப்போ நைட்டில் தான் இருக்கும், போய் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் போலீஸாக இருக்கிறதுனால அது ரொம்ப வியப்பாக இருக்காது நமக்கு. ஏன்னா அவரோட மூளை ஃபுல்லாகவே போலீஸ் மூளையாக தான் இருக்கும். எனக்கும் இந்த போலீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப, அந்த வேலைக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டதுனால நிறைய இந்த கிரிமினல் பிரெயின் நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஸ்கிரிப்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று மைண்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு வேங்கையில் வந்து ஒரு சாமானியன் ஒரு சின்ன பையனாக தான் காட்டியிருப்பேன், ஒரு வாலிபன் பையன். அவர் கூட நிறைய பிரில்லியன்ட் வேலைகள் நிறைய பண்ணிகிட்டே இருப்பார். அதாவது அது ஒரு பெரிய பிரில்லியன்ட் மூவாக அது தெரியாது படத்தில். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு, அந்த டைலாகு, அவங்க எடுக்கிற ஸ்டாண்டு, இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தெரியும் அவங்கள. நல்லா சில விஷயங்களை பொறுத்துட்டு நிற்கிறது சில பேருக்காக. இந்த மாதிரி இந்த ஒரு நல்ல வெல் டோன்டு ஒரு கேரக்டராக அது ஆயிடுது. அது ஆமாம், அது ஒரு ரவுடி கேரக்டராக இருந்தால் கூட இப்போ சூர்யா வந்து நம்ம 6ல் வந்து ஒரு ரவுடி கேரக்டர் தான். பட் அவரும் ஒரு எத்திக்ஸ் பேசுவார்ல. சித்தி புருஷன் வந்து நம்ம அப்பனோட வயசு அதிகமாக கூட இருக்கும், அதுக்காக அவனை பெரியப்பாணி கூட முடியாது, சித்தப்பா தான் கூப்பிடணும், ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவார். அதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபி பேச முடியும். ஒரு பொண்ணை வந்து ஒரு நம்பி வந்த பொண்ணை வந்து போட்டு கொடுக்கக்கூடாதுடா. ஒரு பொண்ணை வந்து நம்ம கூட வந்துச்சுன்னா அது வந்து ஒரு முறைடா. ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதில் அந்த பொண்ணை பேர் எழுக்கக்கூடாதுன்றது ஒரு முறை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அதுல அவர் வந்து நீங்களாவது அண்ணன்னு உதட்டுன்னு தான் சொல்றீங்க, ஆனா நான் அடி வயிற்றுலேருந்து சொல்றேன். அது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. யாருமே நான் என்னைக்குமே அண்ணனே அடி வயிற்றுல இருந்தாலும் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து வெறும் வாயில இருந்தாலும் சொல்லியிருக்கிறீங்க. நீ என்ன யாரும் தம்பியாகவே நினைக்கலன்னு ஃபீல் பண்ணுற இடங்கள். அன்னைக்கு கூட யாரோ ஒரு ஐடியில் யாரோ மீட் பண்ணேன், அப்போ சொன்னார், நாங்கள் அடிக்கடி அவனா யாரோட பண்ணோன்னா துரோகம்னு 2 வரி சாங் அனுப்பிச்சி விட்ருவோம். நீ கூட அந்த படத்தில் உள்ள சாங்கு, அது ஒரு சாங் இருக்கும் இல்லையா செகண்ட் ஹாஃபில். அதை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது ரொம்ப ஒரு 6ல் வந்து அந்த டைலாக் வந்து அவ்வளோ ஒரு ரவுடியாக இருப்பார். கடைசியில் வந்து பொண்ணுக்கிட்ட வந்து உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க சார்,
தங்கச்சி மாதிரி தான் அப்படின்ட்டு வருவார். இதெல்லாம் கூட வந்து இப்போ சொல்லும்போது ஏற நம்ம பொண்ணுக்கிட்ட இவன் என்னடா போய் பேச போகிறான்னு தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போவார். நீ வந்து ரொம்ப பெரிய ஃபிலிம் இது பண்ணி ப்ரெஷர் ஆகிக்கோனா நான் வேற ஒரு கண்டென்ட் தான் போயிட்டு இப்போ பாருமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சுத்தாதீங்கம்மா, உலகத்தில் நீ நம்ப வேண்டிய எப்படி இழுத்து விட்டான் பார்த்தியா உன்னை, உலகத்தில் நீ நம்ப வேண்டியது அப்பா அம்மா மட்டும்தான், அவங்க தான் 100% நம்ப வேண்டியது சம்திங். இந்த மாதிரி ஒரு ஃபிலாசபியை தான் அந்த கேரக்டர் பேசிட்டு போகிற மாதிரி இருப்பேன். இப்போ வன்மமாக ஒரு விஷயத்த சொல்லுவார், என்னவா ஒழுங்கா அவன் புள்ள திருந்திடுறானா இல்லை ஏதாவது உடம்புல இருந்து ஒரு 5-6 கிலோ எடுக்க வேண்டியிருக்குமா, அதாவது கை காலை வெட்ட வேண்டியமா இருக்குன்றதே வந்து ஒரு 5-6 கிலோ எடுக்க வேண்டியிருக்குமான்னு வேற மாதிரி ஒரு கணக்கு. அங்கேயே ஒரு அக்கௌண்டன்ட் வந்துடுவார். இந்த மாதிரி நீ கேட்கறதுனால அந்த பிளாஷ்பேக்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி சார். இப்போ தாமிரபரணி, பூஜை, ரத்னம் 8 வருஷ கேப். ஸோ விஷால்கிட்ட நீங்க பார்த்த டிரான்சிஷன், அதே மாதிரி ஹரியோட டிராவல் இந்த 3 படத்துல எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? என் சைட்லாம் எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் எல்லாம் எனக்கு தெரியல. அதே வேலையா அதே இதை நான் வந்து கடமைன்னு பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பெரிய சேஞ்ச் இருக்காது. நான் என்னோட படங்கள் நல்லா இன்னைக்கு அப்டேட்டடாக ஏதாவது பண்ணுறோமான்னு தான் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது கதை அமையுதா, அந்த கதையில் ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ண முடிஞ்சிருதா, நல்ல வசனங்களை எழுதிட முடியுதா, ஏதாவது அப்டேட்ஸ் இருக்காப்பா, ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா படத்தில், இந்த மாதிரி தான் நம்ம அவ்வளோதானே தவிர பெரிய சேஞ்ச் என்கிட்ட கிடையாது. விஷால்கிட்டையும் ரொம்பலாம் சேஞ்ச் கிடையாது. அவர் எப்போதுமே வந்து கூல் ஹீரோ தான். அவர் நல்லா ஜாலியாக வந்து வேலை செஞ்சுட்டு போகிறவர். ரொம்ப வந்து இந்த படத்தில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, அவர் அடுத்த படம் டைரக்ட் பண்ண போகிறதுனால ஒரு பர்டிகுலர் ஷெடியூலுக்கு அப்புறம் ஒரு 2 ஷெடியூலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டைரக்டர் உள்ள வந்துட்டார். அதனால் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். அதை நான் பேசிப்பேன், அவர்கிட்டே சொல்லுவேன், நான் டைரக்டர் வேலை செய்கிறாரா, ஓகே பட் நல்லா இருக்கும் கேள்வி, எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ அது வந்து முன்னாடி அது கூட கேட்க முடியாது. ஏன்னா அது முதல்ல வந்து கதை கேட்கும்போதே ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டுருவார். அதோட அவர் வந்து டோட்டலாக டைரக்டர் படிச்சுட்டு அவர் பாட்டு கூலாக வந்து ஆக்ஷனாக தான் அவர் சீரியஸாகவே ஆவார். அது வரைக்கும் சாதாரணமாக கேஷுவலாக தான் நின்றுருப்பார் அந்த மாதிரி. ஸோ இந்த படத்தில் அந்த சேஞ்ச் இருந்துச்சு. மற்றபடி கேரக்டராக அவர் எப்போதுமே ஒரே மாதிரி தான், எல்லாரையும் மதிக்கிறவர், எல்லாரையும் ரெஸ்பெக்டாக பிஹேவ் பண்ணுறவர். இப்போ விவேக் சார் வந்து முன்னாடி ஒரு பேட்டியில் சொன்னார், ஹரி வந்து அப்படியே எதிர்காலத்தில் ஓடி வர மாதிரி ஓடுவார், பரபரன்னு இருப்பார். அது மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ பண்ணும்போது நீங்க இந்த பிசிக் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும், உங்க உருவத்தை இப்படி மாத்திக்கணும், இப்படி மோல்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இந்த படத்துல ரத்னம்ல இந்த படத்துல நீங்க பிசிக்க மாத்த வேணாம், ஒரு நாளைக்கு 8 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. இது அந்த ஸ்கிரீன் பிளேக்கு அது எந்த விஷயத்துல எதுக்காக? அதுதான் கரெக்டா இருக்க நல்ல கேள்வி. என்னன்னா உங்க பிசிக் எனக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இவன் டோன்ட் கேர் கேரக்டர். இவன் டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பக்காவாக வந்து அப்படியே கட்ஸோடலாம் வந்து நிற்கிற கேரக்டர் கிடையாது. ஆனால் துரத்தி அடிக்கிறான்ல, அந்த மாதிரி தான் எல்லா ஃபைட்டும் வச்சுருக்கேன். நான் வந்து 8 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கேன். அந்த 8 வந்து என்னென்னா நான் மெயினாக டிஸ்கஷன்லேயே டிசைட் பண்ணுறது, இது ஒரு வெறும் ஃபைட்டாக இருந்துடக்கூடாது, இதில் வந்து ஒரு சேஸ் இருக்கணும். இந்த ஃபைட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபைட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓடி போய் ஒருத்தனை போய் பிடிக்கிறதுக்கு ஓடுறதோ, இல்லை இவர் யாரையோ காப்பாற்றுறதுக்கு ஓடுறதோ, இந்த மாதிரி ஒரு ஓட்டமும் நடையுமா அந்த விஷயம் இருக்கணும். ஸோ நடுவில் அடிதடிங்கிறது கம்மியாக வச்சா போதும் நம்ம. ஸோ முன்ன பின்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சாலிடாக ஒரு ஃபுட்டேஜ் வேணும் இல்லையா, அது அந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிடணும். ஏன்னா கதை நம்மளை அப்படி தான் சொல்லுது. ஸோ வெறும் நின்று அடிக்கிற மாதிரி ஒரு 2 ஃபைட் இருந்தால் போதும். மற்றபடி எல்லாமே ஓடி அந்த மாதிரி இருக்கணும் போது ஹீரோவுக்கு வந்து ஓடி ஒருத்தனை துரத்தி பிடிச்சிக்கிட்டு குறுக்க வர்றவங்களாம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் வச்சோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் துரத்துலேருந்து காலையிலேருந்து ஒரு டேக்குக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடணும் பாருங்கள். ஒரு ஷாட்டுக்கு எத்தனை டேக் போகும், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அத்தனை டேக்கும் ஒன்றும். ஒரு 100 மீட்டர் கணக்கு வச்சாலே ஒரு 5 டேக் 6 டேக்குன்னா அதே 600 மீட்டர் ஆச்சு ஒரு ஷாட்டுக்கு. 20 ஷாட் 25 ஷாட் நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் மினிமம் ஓடி ஆகணும். ஸோ அதனால தான் நான் அதை சொன்ன விட்டேன். அவருடைய ட்ரெயினர் கூட பார்த்தேன், தம்பி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு டேவே கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. இது வந்து தொடர்ந்து 80 நாள் ஓட போகிறாரு அவர். நடுவில் எனக்கா ஒரு நாள் சீன் எடுக்கிற அன்றைக்கி ஓடாமல் இருப்பார். அதனால் நீ வந்து சார் நாங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவோம், அது கிடையாது, ஓடுறதுக்கு ட்ரைனிங் கொடு ஹீரோவுக்கு. அங்கே வந்து அவருக்கு வந்து அது வந்து ஒரு சேலஞ்சிங் ஆகிடக்கூடாது, அது வந்து ஈஸியாகிடணும் அப்படின்னா ஓகே சார் பண்ணிடலாம். பார்த்தா அதுவும் மாஸ்டருங்கெல்லாம் பின்னி எடுத்தாங்க. நானாவது கொஞ்சம் நியாயம் பார்ப்பேன். ஒரு எந்த கட்டு அவ்வளோதான் ஓட வைப்பேன் ஹீரோவை, ரொம்ப ஓட வைக்க மாட்டேன். நான் லென்த்தை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி தான் ஓட வைப்பேன். இங்கேருந்து இங்கே தான் இப்போன்னு சொல்லி உடனே கட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஓடுற ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு இது பர்ன் ஆகிட்டே இருக்குது, உடம்புல டயர்ட் ஆகிட்டு இருக்கோம், நம்ம வேஸ்ட் ஆகுது ஓட ஒன்றுன்ற மாதிரி. மாஸ்டருக்கு வந்து நல்லா வரணுன்றக்காக அந்த வெறியில் ஐயோ எனக்கு மூச்சு முட்டு ஓடும்போது அவர் துரத்திட்டு ஓடுறது பார்த்தா. ஸோ அது வந்து நல்லா நடந்துச்சு அந்த
ஃபைட் நீங்கள் ஃபைட்டை பார்க்கும்போது தெரியும் நீங்கள் எப்படி ஓடி இருக்காங்கன்னு வந்து பாருங்களா இருக்கீங்க. ஐயோ சார், நீங்க பொதுவா திருநெல்வேலி தூத்துக்குடி பேக் டிராப் தான் நிறைய பண்ணிருக்கீங்க. இது முதல் முறையா வேலூர் பேக் டிராப். இந்த ரத்தமோட டிராவல் எப்படி இருக்கு? ஏன் வேலூர்? வேலூர்ன்ற நான் நிறையா புழங்கினது என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி திருநெல்வேலி. நான் நிறையா புழங்கினது வந்து இங்கே இந்த பக்கம் தான், நார்த் தமிழ்நாடு தான். மெயினாக சென்னை. என்னென்னா சென்னைனா நான் சிட்டிக்குள்ளே இருக்க மாட்டேன். ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லி சும்மா 100 கிலோமீட்டருக்கு அங்கேயும் பைக்கில் சுற்றிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு இந்த பக்கம் வந்தவாசி தான் எனக்கு சிட்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலூர் பக்கத்தில் ராணிப்பேட்டை வரைக்கும் எனக்கு சிட்டி தான். எனக்கு என்னுடைய 1 ஹவரில் நான் பைக்கில் எவ்வளோ தூரம் போகிறேனோ அதெல்லாம் எனக்கு வந்து என் கண்ட்ரோலில் உள்ள ஏரியா மாதிரி. இந்த பக்கம் பார்த்தா கும்பிடி இப்படி வச்சுருக்கோம். ஸோ இந்த மக்கள் கூட நான் நிறையா பழகியிருக்கேன். ரியல் எஸ்டேட் டைம்லேயும் சரி, மற்ற நேரங்கள்லையும் சரி வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸும் நிறையா பேர் உண்டு என் கூட படித்தவங்க. ஏன்னா ஒரு சென்னை வாசின்னும் போது சென்னை மக்களோட இது மட்டுமே நம்ம தெரிஞ்சிருக்கிறது சில பேர் இந்த அவுட்ஸ்கர்ட்டில் போய் பழகும்போது அவங்களோட கல்ச்சர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ இந்த ஏரியா வச்சு ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க காலகட்டத்தில் தான் எனக்கு வந்து தங்கர் பச்சான் சார் பண்ண படங்கள், அப்புறம் சேரன் சார் கூட தங்கச்சான் படம், அதெல்லாம் வந்து இந்த பன்ருட்டி, இந்த பக்கம் கடலூர் பன்ருட்டி, இந்த ஏரியா வச்சு வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இந்த ஏரியா வச்சு பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போது கொஞ்சம் பேர் கூட நம்ம ரஞ்சித் கூட நம்ம சென்னையோட அவுட்ஸ்கர்ட்டை வச்சு நிறைய படங்கள் பண்ணுறாரு. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. சரி நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது? சரி நம்ம அவங்க அளவுக்கு ரொம்ப ஆளுமையோட வந்து அந்த கல்ச்சர் அப்படியே கரெக்டாக பண்ணிட முடியாது. சரி ஒரு கமர்ஷியல் படம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒன்று பண்ணுவோம். சரி நமக்கு எது சென்டர் பார்ட் எது? இந்த பக்கம் சிட்டிக்கு அப்புறம் இந்த பக்கம் சென்டர் பார்ட்னா வேலூர் வந்து ஒரு ஸ்ட்ராங் டிவிஷன். வேலூர், காட்பாடி, அந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த இதில் ட்ரெயின் போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் காட்பாடி இருக்கும், இந்த பக்கம் வேலூர் இருக்கும், அந்த பக்கம் வாணியம்பாடி இருக்கும், இந்த பக்கம் ஆம்பூர் இருக்கும், இந்த பக்கம் ஆற்காடு இருக்கும், அந்த பக்கம் ராணிப்பேட்டை இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும். நீங்க அந்த ட்ரெயின் ரூட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அரக்கோணம் இருக்கும், இந்த பக்கம் இன்னொரு காஞ்சிபுரம் சம்திங், இந்த பக்கம் இப்படி அந்த ட்ரெயின் வந்து த்ரூ பெங்களூர் வரைக்கும் இப்படி பிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நடுவில் 7 கிலோமீட்டர்ல 2 சிட்டியும் ஜாயின் ஆகும். இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி வேலூர்ல வந்து ஹைவேஸுக்கு நடுவில் 8 பிரிட்ஜ் இருக்கிற ஒரே ஊரை தான். நான் அதான் யாரா கட்டினேன், யார் இங்கே வந்து பவரில் இருக்கும்போது இது கட்டினாங்க அப்படின்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அது சிட்டிக்குள்ளே ஹைவேஸ் போகும், எல்லாத்துக்கும் பிரிட்ஜஸ், எல்லாமே க்ளீனாக இருக்கும், எல்லா இடமும் வந்து வேலூர் தூய்மையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துருக்கேன் நிறையா. நான் வந்து அங்கே வந்து டைலாக் எழுதுறக்கா போவேன். பக்கத்தில் ஒரு சிட்டி, நம்ம இங்கே வந்து டக்குன்னு ஒரு 2 மணி நேரத்தில் ஓடிடலாம். ஸோ வேலூரை வச்சு பண்ணலான்னு ஐடியா பண்ணும்போது அதை பற்றி அப்சர்வ் பண்ணி வேலூர், காட்பாடி, அந்த பக்கம் பார்டருக்கு அந்த பக்கம் சித்தூர். ஸோ சித்தூர்லேருந்து ஒருத்தன் வந்து இங்கே வந்து ஒம்பு பண்ணான்னா அவனுக்கு என்ன, இங்கேருந்து ஒருத்தன் அங்கே போய் ஒரு பிரச்சனை பண்ணால் என்ன, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி மாறும், இந்த போலீஸோட லெவல் என்ன, அந்த போலீஸோட பவர் என்ன, இவங்க இங்கே வரணும்னு என்ன பண்ணாங்க, இப்படிலாம் ஒரு விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே அந்த ஒரு ஆக்ஷன் தீம் உள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா பார்டர் ஏரியா டோட்டலாக இங்கிட்டு வந்து சூலூர்பேட்டை கிட்ட நம்ம இதை தாண்டினோடனே கும்மிடிப்பூண்டி தாண்டினோடனே வருது நெல்லூர் போகிற வழியில் ஒரு பார்டர். இந்த பக்கம் ஊத்துக்கோட்டை, அந்த பக்கம் சத்தியவேடு, அங்கே ஒரு பார்டர். அதுக்கடுத்து திருத்தணி, நகரி, அது ஒரு பார்டர். அதுக்கடுத்து வேலூர், காட்பாடி, சித்தூர், அது ஒரு பார்டர். அந்த பக்கம் குடியாத்தம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழமனூர், அது ஒரு பார்டர். இது வரைக்கும் கர்நாடகா வரைக்கும் இப்படி ஒரு பார்டர் இருக்குது. இந்த பார்டரில் என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பிரச்சனைகள் அப்படின்னு அனலைஸ் பண்ணுவோம். அது வேற மாதிரி இருந்துச்சு. ஓ, இங்கே வந்து 2 தட்டு தட்டிட்டு அங்கே ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டா எவனும் அங்கே வர முடியாது. ஏன்னா அந்த பார்டருக்குள்ளே நம்ம போனால் வீக் தானே. அது எல்லாம் இந்தியா தான், நம்ம இந்தியா தான். பட் இருந்தாலும் வந்து ஒரு ஊர்லேயே அப்படி தானே வில்லேஜில் எடுப்போம். ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு வந்து அவன் ஊருக்குள்ளே வந்துட்டான்னா அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்குள்ளே பார்டருக்குள்ளே வரணும்னா கொஞ்சம் கஷ்டம். அப்படி தான் நம்ம ஒரு படம் பண்ணுவோம்ல. அதே மாதிரி ஸ்டேட் பார்டர் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து பிரியன் சார் வந்து முன்னாடி சும்மா சொல்லிட்டு இருப்பாரு, சார் நம்ம பார்டர் வச்சு ஒரு படம் பண்ணணும் சார், பார்டர் வச்சு படம் பண்ணணும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சார், 2 லாங்குவேஜும் மிக்ஸ் பண்ணி. ஏன்னா பார்டர்லலாம் 2 லாங்குவேஜ்காரங்களும் 2 லாங்குவேஜ் பேசுவாங்க. இது வந்து மெயினாக வந்து நாங்கள் வந்து கேரளாவை தான் அண்டர்லைன் பண்ணி ட்ரிவாண்ட்ரம் பார்டரில் நடக்கிறதா முதல்ல ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்போம் அடிக்கடி ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம். அது மைண்டில் இருந்து தான் கதை இல்லை, அந்த களம் அப்படி ஞாபகம் வச்சு அப்போ நம்ம சரி நம்ம கொஞ்சம் காரமாக படம் எடுக்கணும், ஆந்திரா பார்டரை வச்சுருவோம், அப்போ சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை கையில் எடுக்கும்போது பார்த்தா அது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு உள்ள. ஏற்கனவே நம்ம நிறைய அங்கே திருப்பதி போகும்போது நிறைய ட்ராவல் இருக்கு இல்லையா, ரேணிகுண்டா அதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆறில் கூட நிறைய அந்த பார்டர்லாம் பற்றி பேசியிருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் அது எடுத்து ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஜானர் இருக்கு, ஆக்ஷன், ஃபேமிலி, சென்டிமெண்ட், எமோஷன். ஆனால் உங்கள் படத்தில் எல்லா படத்துலையுமே ஆக்ஷனுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ ஃபேமிலிக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஒன்று. 2வது, உங்களோட எல்லா படத்துலையுமே அந்த உறவு முறைகள் பற்றின ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். மதினி, மச்சினி, அந்த இது இல்லை, அது இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதா இல்லை அது கதைக்களத்தில் தானாக வந்தது? கதைக்களத்தில் தாங்க. நீங்கள் எந்த பிரச்சனை
உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு பண இழப்பு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பெருசாலாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ரியாக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. உங்கள் கையில் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து ஒரு 1,00,000 ரூபா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருந்த பணம் தான். ஆனால் ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டான்னா அவனை அப்படியே கொடூரமாக நீங்கள் இதெல்லாம் பண்ணிடணும்னு நினைக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தை ஒருத்தன் பாதிப்படைய வைக்கணும்னு நினச்சான்னா நீங்கள் அப்படியே கொடூரமாக மாறிடுவீங்க. இதுதான் நான் ஒரு போலீஸ் படம் எடுத்தாலும் அவன் குடும்பத்து மேலே கை வைக்கணும்னு நினைக்கும் போது அவன் வந்து தீயா மாறுறான். மற்ற ஆக்ஷன்லாம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுற லெவலில் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து லைக் இப்படி சொல்லலாம், சிங்கம் 2ன்னு வச்சுக்கோங்க. சிங்கம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து ஏதோ ஃபைட்லாம் இருக்கும். யாரோ அரெஸ்ட் பண்ண போவார், ஏதோ அனலைஸ் பண்ண போகும்போது அங்கே ஒரு ஃபைட் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு ஃபைட்டாக மட்டுமே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவருக்கு தகவல் வந்துடும் மிஸ்டர் தியாகண்ணன் மூலமாக. இப்போது அவரை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னா, இவனுடைய எவனும் திரும்பியே போயிடக்கூடாதுன்னு ரியாக்ட் பண்ணுவார். ஏன்னா ஒரு போலீஸ்காரன் குடும்பத்து மேலே கை வச்சா அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து உதவும், எந்த அளவுக்கு ரத்த கதறியாக மாறும் அப்படின்னு எவனுக்கு அந்த தைரியம் மட்டும் வந்துடக்கூடாது. ஒரு அதிகாரியை வந்து மடக்கணும்னா அவன் குடும்பத்து மேலே கை வச்சிடலான்ற அந்த விஷயம் மட்டும் எவனுக்கும் தோணிடக்கூடாது. அப்புறம் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் யாரும் வேலை செய்ய முடியாது, எந்த அதிகாரியும் வேலை செய்ய முடியாது. அதிகாரியை வந்து ஆப்போசிட் பண்ணால் அது எந்த பண்ணுமா ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணிக்கணும். அவன் குடும்பம்ன்றது தனி. அப்படி ரிவர்ஸில் அப்போ அந்த அதிகாரி வந்து தப்பு பண்ணவனை விட்டு தப்பு பண்ணவன் பிள்ளையும் பொண்டாட்டிக்கிட்ட போய் வம்பு பண்ணாலும் இல்லை அவங்க மேலே போய் ஒரு கேஸை போட்டாலும் என்ன வருது, அதை இவங்களும் செய்யக்கூடாது, இதை அவங்களும் செய்யக்கூடாது. ஒரு எத்திக்ஸு. அதை தாண்டி அவன் உள்ளே வர பார்ப்பானுங்க. அப்போ கண்ணை உடைச்சிட்டு, ஏன்னா அதை சரண்டர் பண்ணால் தான் நான் கத்தியை கையில் எடுக்க முடியும். அது கையில் தான் நான் கண்ணை வச்சு தான் சுட முடியும். ஏன் அதை யூஸ் பண்ணாமல் நீ கத்தி எடுத்து நீ கேட்டக்கூடாது. ஸோ முதல்ல அவராகவே ஒரு டேபிளை அடித்து அதே ஒன்று சின்னதாக உடச்சி விட்டு இதை கொண்டு போய் ஆர்மரியில் போய் சரண்டர் பண்ணிவிடு. ஸோ எ போலீஸ் மேன் வித் ஃபேமிலி வித்தவுட் வெப்பன் அப்படின்ற மாதிரி நிற்பார். அது எதுக்குன்னா அந்த அந்த கதையை சொல்லும்போது நான் ஜி கிட்ட சொன்னேன், ஜி நீ வந்து உங்களை ஒருத்தர் ரோட்டில் திட்டினான்னா நீங்கள் தாங்கிடுங்க, ஆனால் தம்பியை திட்டினான்னு வச்சுக்கோங்க, கார்த்தி ஒருத்தன் திட்டினான்னு உங்களால் தாங்க முடியாது. அது மாதிரி தான் இதான் மூடு இந்த சீனுக்கு. உங்களை எத்தனையோ பேர் அடிக்க தான் வருவான். ஏன்னா நீங்கள் போலீஸ்னால ஒரு 10 எதிரி இருந்துட்டு தான் இருப்பான். அதான் நீங்கள் ஜாலியாக தான் போயிட்டு இருப்பீங்க டெய்லி. தட்ஸ் எவ்ரிடேஸ் ப்ராப்ளம். ஆனால் உங்கள் குடும்பத்தை ஒருத்தன் கணக்கு பண்ணுறான்னா அது எவ்ரிடே ப்ராப்ளம் கிடையாது. அது எவர் ஒன்ஸ் ப்ராப்ளம். அது வரவே கூடாத ப்ராப்ளம். அது முடிச்சிடணும்னு நினைப்பீங்க. இதான் அது அந்த கதை சொல்லுமா அப்படின்னு சொன்னேன். சார் புரியுது சார், இல்லை நான் சொல்லிடுறேன். இதே மாதிரி தான் தொண்டை தண்ணி வாங்கிட்டு அந்த ஏன்னா நான் செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபைட் வர்றதுனால அதுக்கு முன்னாடி 5 மணி நேரம் கதை சொல்லி அப்படி டயர்டு விடுங்க போதும்னாரு என்ன ஆக்சுவலாக. ஏன்னா அப்படி எனக்கு அதை சொல்லி முடிச்சிடணும்னு சொல்லி அப்படி வர்றான் கேட்டை விழுத்து போட்டு அடிச்சு நொறுக்கி வெட்டி குத்தி இங்கேருந்து புட்டிச்சு ஜீப் எடுத்துகிட்டு வந்து தங்கராஜ் வீட்டுக்குள்ளே அந்த வெறியோட வந்து போடா போய் எல்லாத்தையும் போய் இது பண்ணிக்கோ அப்படின்னு அந்த சவால் விடுறதுல அந்த அவன் வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறது. போலீஸ்காரன் குடும்பம் மேலே கை வச்சா நான் ஒன்று அங்கே வச்சு காட்டியிருக்கேன், எல்லாம் பாரு இனிமேல் எவனும் வந்து பக்கத்தில் வந்துட மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த வெறியை கொப்பளிச்சிருப்பாரு. ஸோ இது எங்கேருந்து வருது பாருங்களேன், எவ்வளோ பெரிய. இப்போ நீங்கள் சொன்ன ஆக்ஷன் படம் வந்து குடும்பத்துக்குள்ளே இருந்தால் அந்த அவ்வளோ பெரிய ஆக்ஷனாக மாறுது. இல்லாட்டி ஒரு போலீஸ் ஆக்டிவிட்டியாக லத்தி சார்ஜ் இல்லைன்னா முட்டிக்கு கீழே வந்து சுடுறது, அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இப்படி தான் இருக்கும். அவர் டேனியை கூட அப்படி அடிக்கல. ஏன்னா ஏதோ ஒன்று இந்தியன் போலீஸை பற்றி தப்பாக பேசணும்னு சொல்லி சட்டையை பிடிச்சி 2 அறை விட்டு சட்டையை பிடிச்சி எடுத்துட்டு போயிடுவார். ஆனால் தான் குடும்பத்தை அட்டாக் பண்ணுன்னு வந்தோடனே பர்சனலைஸ் ஆனோடனே அந்த வெறி வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் அது. அதனால நம்ம கதை பண்ணும்போதே வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோவம் வந்துடுது. அந்த ஏன்னா என்ன ஒன்று பண்ணால் பரவாயில்ல, என் மாமா மேலே எப்படா கை வச்சுன்றது தான் தாமிரபரணியில் விஷாலோட கோவம். அதனால தான் அந்த வெறியில் தான் போய் அருவாள் எடுத்துட்டான். அருவாள் எடுத்தா மிஸ் ஆகி இன்னொரு நல்லா வந்து மாட்டிக்கிட்டான். யாரை அவன் டார்கெட் பண்ணா அவன் தப்பிச்சிட்டான், யார் நல்லவனோ அவன் தடுக்க வந்தவன் கை மாட்டிக்கிச்சு. ஆனால் காரணம் வந்து அவங்க மாமாவால தான். ஏன்னா அந்த மாமான்றது எல்லாம் மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் சொல்லிடுவான், அது தாங்க முடியாது யாராலையும். ஓகே, இதான் சரி. அதனால இதுதான் கரெக்டான பதில் நினைக்கிறேன் உங்களுக்கு. சார், இப்போ ஹரியோட ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்னா அருவாள் இது மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இருக்கா? அதுலயே நீங்க இருக்கணும்னு பாக்குறீங்களா? இல்லைன்னா இப்போ கேபி சார் வந்து வெரைட்டிஸை பண்ணாலும் நடுவில் ஒரு லவ் படங்கள் புது புது மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காரு. முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி வித் ஒரு 6 சூப்பர் சாங்ஸ் மாதிரி வேற ஒரு ஜானர்ல பண்றதுக்கு ஹரி சாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீங்க சொல்ற கதையை என்னால் எடுக்க முடியாதுங்க. நீங்க கதையை சொல்லிட்டீங்க. அது
தெரியல எனக்கு, அது சரியா செட் ஆகாது. அந்த நேரத்தில் நாங்கள் அப்படி போயிட வேண்டியிருக்காங்க. அப்புறம் சார் இப்போ சினிமா இன்னைக்கு டெக்னாலஜி வந்து டிஜிட்டல் வந்துருச்சு. ஆனா இப்ப சமீபத்தில் சில டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அந்த ரீல்ல எடுத்ததை விட இன்னைக்கு டிஜிட்டல் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு நாளைக்கு இவ்வளவு ஹார்ட் டிஸ்க் தேவைப்படுது, இது வருது, பேசாம ரீல்கே திருப்பி போலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. இன்னும் அந்த கிறிஸ்டோபர் நோலன் பிலிம்ல தான் எடுத்திருக்காரு படம். சோ அது மாதிரி இங்க திருப்பி ரீல்ல எடுக்கிற விஷயங்கள் வருமா? நீங்க ரெண்டுத்துலயுமே பயணப்பட்டிருக்கீங்க, எது பெஸ்ட்னு உங்க பார்வை என்ன? எது பெஸ்ட்னா நம்ம எல்லாத்தையும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போறோம்னு தான் சொல்லணும். அதை வச்சுதான் அது பெஸ்ட் ஆகும். ஆனா அப்போ வந்து ஒரு ஒரு அளவு, ஒரு மைண்ட் வந்து ஒரு விஷயத்துல நம்பிக்கையா இருந்துச்சு. இப்போ வந்து அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. எப்படின்னா டிஜிட்டல் இருக்கிறதுனால ஒன் மோர் எடுத்துக்கலாம்னு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு அவங்க எல்லாருக்குமே ஒரு லெத்தாஜிக்காக இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராங்கா இல்லை. இது ஒன் மோர் போனாலும் எதுவும் வேஸ்டேஜ் இல்லை. ஆனால் டைம்ன்றது வேஸ்ட் ஆகிட்டு, கடவுள் கொடுத்த 24 hours வேஸ்ட் ஆகிட்டு இருக்குன்றது நம்ம யாருக்கும் புரியல. அந்த வகையில் தான் பெரிய இது. நம்மளும் வந்து இன்னொரு டேக் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். முன்னாடிலாம் இன்னொரு டேக் எடுக்க மாட்டோம். ஏன்னா ஆர்டிஸ்டே சொன்னால் கூட இல்லை இல்லைங்க, எனக்கு தேவையான ரியாக்ஷன் அங்கே வந்துருச்சு, நோ ப்ராப்ளம் வேணாம். இப்போ வந்து சரி ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க, நமக்கு ஏதோ செலவு இல்லை அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறோம். ஏன்னா ஆர்டிஸ்டே ஏன் ஒரு டேக் எடுத்தால் என்ன இருக்குது, நீ கோச்சிக்கிறாங்க. முன்னாடி வந்து அது வந்து 100 அடி ஓடிச்சுன்னா அதில் வந்து 4000 ரூபா போயிருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அது இப்போ இல்லாதனால அது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போய். பட் டெக்னாலஜி வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது இந்த வகையில் மட்டுமே இதை பார்க்கக்கூடாது, வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதோ விஷயங்களை நிறையா உள்ளே கொண்டாடுறதுக்கும் சரி, ஒரு டெக்னாலஜி உள்ளே வந்ததுனால ஒரு சீனை வந்து வேறு வெரைட்டியாக கட் பண்ணி பார்க்குறதுக்கும் சரி, நினச்ச மாத்திரத்தில் ஒரு விஷயத்த இன்றைக்கி எப்படி அப்படி அமுக்குனா ஒரு மெசேஜ் போய் எங்கேயோ போய் சேர்ந்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு 4 பட்டனை தட்டினாலே ஒரு டிசால்வையோ இல்லை ஒரு இது டேரெக்டாக போட்டுக்கிட்டு என்ன எப்படி பண்ணி பார்க்கல, இந்த சீன் ஃபுல்லாக டிசால்வில் கட் பண்ணுவோமா, இல்லை கட்டில் பண்ணுவோமா, இல்லை வைப்பில் கட் பண்ணி இப்படி நினச்சிட்டு இருக்கிறதோட அடுத்த 3 நிமிஷத்தில் கட் பண்ணி பார்த்துட்டு சரி நம்ம இது பேசாமல் நம்ம கட்ஸில் டிசால்வில் போயிடலாம் அப்படின்னு போயிடலாம், இல்லை எஃபெக்ட்ஸே வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது, செஞ்சு பார்க்குறதுக்கு அது வசதியாக இருக்குது. அண்டு டிஜிட்டல்லையும் நிறைய ப்ளஸ் இருக்குது. அது மாதிரி நான் வந்து ஒரு சேஸோ இல்லை ஒரு ஃபைட்டோ எடுக்கும்போது சண்டை போட தேவையில்லை மாஸ்டர்கிட்ட இல்லை சக டெக்னீஷியன்ஸ்கிட்ட. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபுட்டேஜ் கண்ட்ரோல் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு வந்து இத்தனை கேன் தான் ஓட்ட முடியும்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அந்த ப்ரெஷரையும் சேர்த்து போட வேண்டியிருக்கும். ஸோ இப்போ என்னென்னா எடிட்டில் தான் மண்டை காயுது எல்லாருக்கும். 10 லட்சம் அடி எல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. தேவையானது 10,000 அடி 13,000 அடி. இதை வந்து சுருக்குறக்குள்ள எடிட்டர் தான் ரொம்ப அவசப்படுறாங்க. அப்படிதான் இருக்கும். வளர்ச்சிங்கிறது எப்போதுமே வந்து கொஞ்சம் நம்ம அதுக்கு ஒரேபடி ட்ராவல் ஆகிக்க வேண்டியதான். அதை வந்து கஷ்டம்னு நினச்சி ஒதுக்கி வைக்கிறதோட, ஆனால் அவர் வந்து ஃபிலிமில் எடுத்திருக்காருன்றது பாராட்டத்தக்க விஷயம். அவங்க எவ்வளோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்காரு. டிஜிட்டலில் போய் ட்ராவல் ஆகி வேணாம் நம்ம ஃபிலிம்குள்ளே வரேன்னு சொல்லி வந்ததெல்லாம் வந்து அவங்களாம் வந்து கிரேட்டுன்றது தான். அதாவது ஆளுமையோட பண்ணுற டைரக்டர்னு சொல்லுவாங்க நான், அந்த ஆளுமே அவர்கிட்ட இருக்கு. சார் இப்போ சினிமாவில் வந்து மறுக்க முடியாத சில விஷயங்கள் என்னன்னா, இப்போ கேபி சார், பாரதி ராஜா, பாக்யராஜ் சார், மணிவண்ணன், இது மாதிரி இவங்க கிட்ட இருந்து வந்த நிறைய அசிஸ்டன்ஸுங்க பெரிய அளவு பெருசா ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஜெனரேஷனோட டைரக்டர்ஸ் இருந்த அசிஸ்டன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த சதவீதம் பார்க்கும்போது இது கம்மியா இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. இதுக்கு எங்க லேக் ஆகுது? எனக்கு கரெக்டாக பதில் எனக்கு கரெக்டாக தெரில. ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வியாக இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரெகுலராக என்னையும் புது டேரக்டர் வந்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் எனக்கு இது 100% எனக்கு அக்செப்ட் பண்ணவும் முடியல. ஏன்னா இன்றைக்கும் வந்து புது டேரக்டர் தான் நல்ல படங்கள் எடுத்திருக்காங்க. ஒரு அயோத்தியா இருக்கட்டும், எனக்கு அவ்வளோ அதான் எந்த டேரக்டரோட அசிஸ்டன்ட் யாருன்றதுலாம் அவ்வளோ நமக்கு தெரியல. நமக்கு அது ஒன்று. அதனால எனக்கு ஏன்னா முன்னாடி நீங்கள் சொன்ன அந்த நேம் எல்லாம் வந்து அப்படி இருக்கும். ஸோ அவங்க அசிஸ்டன்ட் ஒருத்தர் வர்றாருன்னா அதுவே ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக மாறும். இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் பெருசாக இவரோட அசிஸ்டன்ட் அவரோட அசிஸ்டன்ட் இவருன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வரமாட்டேங்குது. ஒருவேளை நம்ம அதை அனலைஸ் பண்ணால் உள்ளே போய் பார்த்தா நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணி கேட்டால் மேபி அவங்க ஒரு அடையாளத்து சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால எனக்கு அதுக்கு கரெக்டான பதில் சொல்ல தெரியல வச்சுக்கலாம். சார், நம்ம இந்த துறையில் ஒரு அங்கீகாரத்தை நோக்கி தான் நம்ம பயணப்படுறோம். நீங்கள் கேபி சார்ட்ட, செந்தில்நாதன் சாருக்கு அப்புறம் கேபி சார்ட்ட ஒர்க் பண்ணீங்க, அசிஸ்டண்டாக இருந்து தொழில் கற்றுக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது பாலச்சந்திரன் உதவியாளராக இருந்த நீங்க பாலச்சந்தர் தயாரிப்பில்னு 2 படம் பண்ணீங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பயங்கர
கேபி சார் கவிதாலயாவில் படம் பண்ணுறதே ஒரு பெருமையான விஷயம். அது நான் அங்கேயே ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேயே இப்போ படம் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. வரப்பிரசாதம். இதில் வேறு டேரக்டர்கிட்ட வேறு கதை சொல்ல வச்சுட்டாங்க மேடம். வேணாம் மேடம், விட்டுருங்க மேடம், சும்மா பாருங்க சொல்லுங்கள் அப்படி அப்படியே உட்காந்துட்டு கதை சொல்கிறதுன்றதே ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச். அவர்கிட்ட சொல்கிறேன், சொன்னேன் ஒரு கொஞ்ச நேரம் முடிஞ்ச அளவுக்கு தம் கட்டினேன். அவரும் வந்து அப்படியே கேட்டு பயங்கரமாக கேட்டு ப்ரெஷர் போட்டு கேட்டுருலாம் நினைக்கல. அவர் ஒரு அந்த கன்சர்னோட ஒரு டைரக்டராக வந்து அவர்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் ஒன்று தான் நினச்சிருக்கேன். ஸோ நான் சொன்ன உடனே அடுத்து வாட் டெக்ஸ்ட் வாட் கேட்டுறாரு. ஓரளவுக்கு சொன்னேன், அதில் அவருக்கு புரிஞ்சிருச்சு இவனால் இவ்வளோ தான் சொல்ல முடியுது. ஒரே ஒரு ஐடியா தான் சொன்னார், உன்னோட படங்களில் வந்து லேடிஸ் அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் எண்டு வரைக்கும் கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கோப்பா அப்படின்னாரு. அது ஏன் எதுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக கூட அவர் சொல்லலை, பார்த்துக்கோ அப்படின்னு. ஏன்னா அப்போ தானே ஒரு படம் பண்ணிட்டு வரோம். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், கடைசியாக அதுக்கு முன்னாடி பண்ண படத்தில் கரெக்டாக பண்ணியிருக்கோமா நீ பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ அதிலிருந்து நான் வந்து அதை வந்து அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டேன். நான் அதை எடுத்துக்கிட்டேன் அவர் சொன்ன அந்த விஷயத்த. ஸோ அது அவர் சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம பாக்யராஜ் சார் சொன்ன ஒரு விஷயம் என்கிட்ட டேரெக்டாக சொல்லலை, அது இன்னொரு டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொல்லி எனக்கு கேள்விப்பட்டேன். என்னென்னா, நீங்கள் ஒரு கதையை வந்து அவுட்லைனாக சொன்னீங்கன்னா அதில் அந்த ஹீரோயின் கேரக்டர் இருக்கணும் அந்த அவுட்லைனுக்குள்ளே அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல். இது பயங்கரமான, அதாவது திருக்குறள்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து போகிற போக்கில் அடிச்சுட்டு ஒரு குறளை போட்டு போயிடுறாங்க, திருக்குறள் மாதிரி ஒரு நல்ல விஷயத்த அப்படின்னு. அது ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே. ஸோ லேடிஸ் ஆடியன்ஸ் ப்ளஸ் டம்மியா ஹீரோயின் இருக்க மாதிரி தெரியாது, கடைசி வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எப்போதுமே வந்து ரோட்டில் ஒரு ஆம்பளைக்கு பிரச்சனைனா 10 பேர் திரும்பி பார்த்தானா, பொம்பளைக்கு பிரச்சனைனா 1000 பேர் திரும்பி பார்ப்பா. அந்த விஷயம் இதெல்லாம் மைண்டுக்கு வருது. ஒரு ரோட்டில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணுறமோ இல்லை, திரும்பி பார்க்குறது மொத்த பேரும் திரும்ப வேண்டியிருக்கும். இதே ஒரு ஆம்பளை ஏதோ குடிச்சு சண்டை போடுறான்னு சொல்லி நிறைய பேர் பாஸ் ஆகி போயிட்டே இருப்போம். விஷயம் தெரிஞ்சால் மட்டும் தான் 10 பேர் நிற்பான். இந்த மாதிரி ஒரு கருத்தெல்லாம் அவங்க மூலமாக நமக்கு வந்துச்சு. ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து சாமியிலே அதுக்காக எப்போ கடைசி வரைக்கும் இந்த ஒய்ஃப் கேரக்டர் ட்ரிஷா கேரக்டர் வந்து இந்த போனா கேரக்டர் வந்து அவருக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணணும். எங்ககிட்ட ஆல்ரெடி சில சீன் இருந்துச்சு, அதை வந்து வேறு மாதிரி அவர் சொன்னதுக்கு ஏற்றபடி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அதில் தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணி நீங்கள் போயிடுங்க ஊரை விட்டுமாங்க, இவங்க வந்து அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாம் கெட் அவுட், எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் பேசுவோம். அதெல்லாம் வந்து சீனாக இருந்தால் கூட இதெல்லாம் மைண்டில் வச்சு அதை நல்லா எலிவேட் பண்ணி அந்த ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படி கொடுத்துட்டோம் நாங்கள். அதே மாதிரி உங்களை கேவி சார்ட்ட கூட்டு போனது சரண் சொல்லி சொன்னீங்க. ஆமாம். ஸோ அவர் கூட 3 படம் ஒர்க் பண்ணீங்க. ஸோ அவர் ப்ரொடக்ஷனில் 6, சூர்யா கூட ஃபர்ஸ்ட். அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் ஏன்னா நீங்க சூர்யா சார்ட்ட கதை சொல்லும் போது நானும் இருந்தாங்க. ஆமா, அங்கே பக்கத்தில் ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசணும்ல. கரெக்ட். அது வந்து ரொம்ப கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் அப்போ தான் வந்திருக்கோம், எல்லாம் அதுக்குள்ளே ப்ரொடக்ஷன் போக வேண்டியிருக்கு. அவர் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணாலும் ஒன்று தான், 2 பேருக்கும் ஒரே பையனாக தான் இருக்க போகுது இல்லையா. நம்ம வெறும் டேரக்டர் தான், ப்ரொடியூசர் ஆச்சு அவராச்சு நம்ம விட்டுட்டு போக முடியாது, அந்த மாதிரி ஆகிடுதுல. அப்போது ஒரு படம் முன்னாடியே ஜி சொன்னார், மாதிரி ஒரு படம் பண்ணணும், நீங்கள் தான் ஃபஸ்ட் படம் பண்ணணும். நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஜி இந்த ஒரு படம் முடிச்சிடறேன், நான் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கலாம், ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங், அதை தான் சொன்னேன், ப்ராக்டிக்கலாக சொல்லிடுறேன். என்ன இப்போ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கலாம், ஏன்னா இது நீங்கள் எடுத்தாலும் ஒன்று தான், நான் எடுத்தாலும் ஒன்று தான், ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணுங்கன்ற, அவருக்கு ஒன்றும் உடனே பண்ணுன்ற மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஐயா முடிச்சுட்டு வந்து 6 பண்ணேன். பண்ணும்போது அந்த டென்ஷன் மட்டும் எனக்கு இருந்துச்சு, கரெக்டாக இது கொண்டு போய் சேர்க்கணுமே இந்த படம், இந்த படம் எப்படியா ஓடணுன்ற டென்ஷன் அந்த படத்துக்கு நிறையா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு டைரக்டரு அவர் ஒரு சினிமாவிலேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, அவர் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அது எப்படியாவது அந்த படம் வெற்றி ஆகிடுச்சுன்னா அவரும் தொடர்ந்து படம் எடுப்பார். ப்ளஸ் அவர் நம்மளால் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு இதுவாக அவரால் தான் நம்ம வந்தோம், நம்மளால் அவர் கிடையாது, நம்மளால் அவர் பாதிக்கப்படக்கூடாதுன்ற அந்த டென்ஷன் இருந்துச்சு. அப்புறம் அது நல்லபடியாக அது செட் ஆயிடுச்சு. செட் ஆனதுனால சந்தோஷமாக இருந்துச்சு. சார் உங்களோட 17 படத்தில் விக்ரம் கூட 3, சூர்யா கூட 5, விஷால் கூட 3வது. ஆனால் சரத் சார், சிம்பு, அருண் விஜய், தனுஷ், பரத், பிரசாந்த் இவங்க எல்லாருக்கூடயும் ஒரு படம் தான்.
ரெண்டாவது படத்துக்கு உண்டான கதை செட் ஆகலையா, என்ன ரீசன்? இதுக்கெல்லாம் ரீசன் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன், உங்களுக்கு தெரியாது என்ன, ஒரு ஒரு படம் வந்து ரெடி ஆகணும்னா அதுக்குள்ளே எத்தனை பேர் சம்மந்தப்பட்டது. நம்ம சொல்கிற கதை அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்க அந்த நேரத்தில் அவங்க டேட்டு ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம அவங்கள வச்சு படம் பண்ணுறதா இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் இருப்பார், அந்த ப்ரொடியூசருக்கு நம்மளை பிடிக்கணும். நம்மளை பிடிச்சாலும் வந்து அந்த டேட்டு ஒத்து வரணும், நம்ம வேறு ஒரு ப்ராஜெக்டில் இருக்க கூட, இப்படி நிறைய காம்பினேஷன் டிட்டர்மினேஷன் எல்லாமே இருக்குது இல்லையா. அதை நீங்கள் கால்குலேட் பண்ணால் தான் ஒரு படமே நடக்கும். இதில் எந்த மோட்டிவேஷனும் கிடையாது இதில். கரெக்டாக நான் யார் கூட இப்போ தம்பிங்க யார் வந்தாலும் ஒர்க் பண்ண நான் தயார், புரியுது அவங்களுக்கு. அதில் வந்து இஷ்யூஸ்லாம் கிடையாது, கதையும் இருக்குது எல்லாருக்கும். எல்லாருமே அந்த 10-15 வருஷம் முன்னாடி பார்த்துக்கு இன்னும் வளர்ந்து நிற்கிறாங்க எல்லாருமே. அதுக்குரிய நேரமும் காலமும் ப்ரொடியூசரும் அந்த பட்ஜெட்டும் அந்த சூழலும் அமையும் போது தான் பண்ண முடியும். என்ன சொல்கிறீங்க சார்? இப்போ சமீபத்தில் ரத்னமோட ப்ரெஸ் மீட்ல அந்த ட்ரெய்லர் பற்றின ஒரு விமர்சனம் வந்த போது நீங்க கொடுத்த விளக்கம் வந்து கோவப்பட்டதா ஒரு சாராதால் பார்க்கப்படுகிறது. ஓகே, இது வந்து நீங்க சொன்ன கருத்து வந்து இதுதான் சொசைட்டில ஒரு தனித மனுஷனோட வெளிப்பாடுன்றதுதான் விஷயங்கள். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது கோவம்லாம் கிடையாதுங்க. ஒரு கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொன்னால் கோவமா இருக்கும். அதான் வேலையில் கோவப்படுன்னு சொல்றது. நான் சொல்றது வேலையில் கோவப்படுன்னா சண்டை போடுன்னு அர்த்தம் கிடையாது. கரெக்ட். வேலையில் அந்த கருத்தை வந்து நீங்கள் உங்களோட வேலையை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிறதுக்கான உத்தியோகம், அவ்வளோதான். ஸோ அது வந்து என்னென்னா ரோட்டில் நடக்கிறத பார்க்கும்போது அது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வேகம் வருது. கோவன்றதோட வேகம்னு கூட வச்சுக்கலாம். எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்து எதுவும் பண்ண முடியாமல் கையாளாதனமாக நீங்கள் இருக்க வேண்டியது தெரியுமா? இதே நம்ம 20 வருஷம் முன்னாடிலாம் அப்படி கிடையாது. 20 இல்லை, ஒரு 30 வருஷம் வச்சுக்கலாம். அப்போல்லாம் அப்படி கிடையாது. எதுவாக இருந்தாலும் போய் டேரிங்காக போய் டம்முன்னு போடுவோம். நம்மலாம் ரோட்டில் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா, எங்கள் ஏரியாவில் வந்து வாட்சி திருடிக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். அவன் யாருன்னு தெரியல. போகிறவங்க யாராவது தனியாக போயிடுச்சுன்னா கத்தியை காட்டி வாட்சை கழட்டிட்டு போயிடுவான். இப்போ என்ன பண்ண முடியாது? போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தோம் ஏரியாவில் உள்ளவங்களாம் சேர்ந்து. ஆனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம், நம்மளே இறங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் சேர்ந்து நைட்டு ஒரு 3 பேர் 4 பேர் அங்கங்கே தனியாக நின்று டியூட்டி பார்க்குறது. எவன் சந்தேகம் கடைசியில் அவனை பிடிச்சிட்டோம். பிடிச்சி போலீஸில் கொடுத்தோம். பிடிக்கும்போது அப்புறம் ஆக்ஷன் பிளாக் இருக்கும்ல அதில். சரி, என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த ஆக்ஷன் பிளாக்கு போலீஸ் ரியாக்டே பண்ண மாட்டாங்க. அவனும் போயிட்டு என்ன இவங்க அடிச்சாங்கலாம் சொல்ல முடியும். நீ திருடினே மோனன்னு சொல்லி தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இப்போ வந்து நீ திருடினாய் உனக்கு 150 ரூபா ஃபைனு, நீ அவனை அடித்தாய் உனக்கு 1000 ரூபா ஃபைனுன்ற லெவலில் இருக்கு. திருடின தப்பு கிடையாது, திருடினவனை பிடிச்சது தான் தப்புன்ற மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. வேற நான் சொல்றது அப்படியே எடுத்துக்க கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிளா தான் எடுத்துக்கணும். அப்படியே எடுத்துக்கிட்டாச்சுன்னா அது வந்து நீ ரூல் படி தப்பா சொல்லிட்டு சொன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது. யாருமே எனக்கு களத்துல இறங்க தயாரா இல்லைங்க. அன்னைக்கு வந்து ஒருத்தன் தப்பு பண்ணா பயப்படுவான். ஏன்னா எவனாவது உதைப்பான்னு பயம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளை எவனும் உதைக்க முடியாது. முடிஞ்சா வந்து நம்மளை வீடியோ தான் எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு அவன் வந்து பண்ணிப்பான்னு சொல்லி தைரியமா தப்பு பண்ற லெவலுக்கு இன்னைக்கு வேற மாதிரிலாம் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். ஸோ அந்த வேகம் தானே தவிர இதுல என்ன கோவம். சார், ஒரு டைரக்டர்ஸ் வந்து அவங்க விஷுவலைஸா என்ன பண்ணி ஷூட் பண்ணாலும் அதை என்ஹான்ஸ் பண்ணி லிஃப்ட் பண்றது ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த படத்துல டிஎஸ்பி அவருக்கு உங்களோட ஜேர்னில ஒரு 6வது படம். இந்த படத்துக்கு டிஎஸ்பியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? சாங்கா ரீரிகார்டிங்க? முதல்ல சாங்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரீரிகார்டிங்க்கு முன்னாடியே சாங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இதில் சாங்கே வந்து நாங்கள் வித்தியாசமாக பண்ணோம். இந்த படத்துக்கு வந்து மொத்த சாங்கே ஷூட் பண்ணி அதர் ஒன் சாங் அது அந்த சாங் வந்து சவுண்டோட ஷூட் பண்ண வேண்டிய டான்ஸ் பிட்டு. மற்ற சாங் எல்லாமே வந்து 5 சாங் 6 சாங் இருக்குது. பிட் சாங்கெல்லாம் சேர்த்து 7 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் மாண்டேஜஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஆனால் அப்போ கூட ஒரு மாண்டேஜ் சாங் கூட நமக்கு ஒரு சாங்கு சப்போர்ட்டுக்கு இருந்தால் அது வேறு மாதிரி தான் இருக்கும். பட் அவரோட பிஸி ஷெடியூலில் நான் அப்படி சொல்லிட்டேன். இல்லாட்டி அவரால் தேவையால் இந்த படமே பண்ண முடியாது. அவ்வளோ ஃபுல்லாக அவர் வந்து ஹிந்தி தெலுங்கு நிறைய படங்கள் இப்போ தமிழ்லேயே பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நான் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக கொடுங்க, நான் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு நான் போகும்போதே எல்லாம் ஷூட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ணி அது வந்து இளையராஜா சார் சாங் போட்டு இசைஞானி சாங்கை போட்டு அவர்கிட்ட வந்து வெயிட்டிங் ரூமில் கூப்பிட்டு காட்டினேன். அதுக்கப்புறம் தான் அவர் எல்லாமே டியூன் பண்ணி பண்ணார். ஸோ அவருக்கு என்னென்னா நம்ம பாட்டு என்னவா வரப்போகுதுன்றதை காட்டிட்டேன் நான். ஸோ அது இன்னும் வசதியாக அதனால் பாட்டு ஒன்றும் ஒவ்வொரு தினசாக வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு கூட ஒரு சிங்கிள் நேற்று கூட ரிலீஸ் ஆகிருக்கு. நல்ல பேர். ஒரு அந்த சாங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் வரும். அதனால தான் அதை வந்து அந்த சாங் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய எமோஷ்னல் சீன்ஸ்லாம் ஒரு 5 வரியை போட்டு ஒரு சாங்காக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்துச்சு. ஏன்னா வெறும் மியூசிக்கலாக போகாமல் ஒரு 4 வரியோட போயிடலாம். அதனால தான் திவேகா சாரை மட்டும் நீங்கள் மட்டும் எழுதுங்க இந்த படத்தில். எப்போவுமே
ஒருத்தர் 2 பேர் 3 பேர் கூட எழுத வச்சுருப்போம். இந்த படத்தில் அவர் மட்டும் எழுதிட்டு, ஏன்னா த்ரூ அவுட் அது இந்த மூடு ட்ராவல் பண்ணணும். அப்புறம் எல்லார்ட்டையும் எல்லா கதையும் சொல்லிட்டு இவர் இப்படி எழுதியிருக்காரு, இந்த வரி அவர் யூஸ் பண்ணியிருக்காரு சொல்ல முடியாது. அதனால் ஒரே லிரிக் ரைட்டர் தான் நல்லது. அந்த மாதிரிலாம் பண்ணால் அதில் வந்து சாங்ஸ் ஃபஸ்ட்டு. இப்போது எல்லாம் இன்றைக்கி காப்பிலாம் வந்து பண்ணி ஃபஸ்ட் காப்பி எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா ரீரிகார்டிங் வந்து அப்படி பண்ணி வச்சுருக்காரு. கலப்பி எடுத்துட்டார். ரீரிகார்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து நானே ரீரிகார்டிங்க்கு நிறையா கேப் விட்டு கட் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ விஷயம். நானே கொஞ்சம் மாறி தான் இது பண்ணேன். அதை வந்து அழகாக யூட்டிலைஸ் பண்ணி அவ்வளோ இதை பண்ணி நான் தான் சொன்னேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே இல்லை ஒரு வாரம் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஒரு வருஷன் பார்த்தேன் ரீரிகார்டிங். பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், 20 சாங்க்கு கம்போஸ் பண்ண மாதிரி இருக்குது, நியாயம் பண்ணி வச்சுருக்கிறீங்க வா அப்படின்ட்டு போனேன். வேறு எதுவுமே சொல்லலை நான். ஏன்னா அப்படி இருந்துச்சு. ஒன்று தனித்தனியாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஸோ தேவி வந்து நமக்கு வந்து என்றைக்குமே நம்மளோட டிலைட்டு தான். இந்த படத்தில் வந்து அவர் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டாரு. கதை கேட்ட நாள்லேருந்து எனக்கு வந்து ரொம்ப என்ன வந்து எனக்கு என்ன எத்தனை படம் பண்ணாலும் யாராவது பாராட்டுறதோட என்கரேஜ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பாராட்டுன்றது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்க மூஞ்ச என்கரேஜ் பண்ணுறவங்கள பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் அவர். சார் 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 சிங்கிள் ஷாட்டு தான் சொன்னீங்க சார், அதை எடுத்துருங்க சார், அப்படி எடுத்துருங்க, விட்டுறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் இதுவே கிடையாது. இது மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் சொன்னீங்க. அது வந்து மேக்ஸிமம் எலிவேட் பண்ணிடுங்க. வி வில் பிளாஸ்ட் இட் ரெக்கார்டிங்கில். இந்த மாதிரிலாம் வந்து ஏன்னா அந்த பாட்டுக்கும் கதைக்குமே ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். அதனால தான் என்னால் வந்து வித்தவுட் சவுண்டே ஷூட் பண்ண முடியுது. இல்லைன்னா பாட்டு போட்டு தான் ஷூட் பண்ணுற மாதிரி டான்ஸ் பிட்டு கிடையாதுங்க. எல்லாமே வந்து அப்படியே ஒரு வேறு மாதிரி ஒரு அட்டாச்சாக இருக்கும் மியூசிக் கூட. அண்டு சிங்கிள் ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த ஸ்க்ராட்சாக இருக்கிற சீசன்லேயே அது ரொம்ப எடுத்துகிட்டு வந்து அந்த ரா ஃபுட்டேஜை அவர்கிட்ட போட்டு காட்டினேன். அன்னையிலேருந்தே அவர் வந்து அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் பண்ணிடணும். ஏன்னா இதை விட ஒரு பிரம்மாண்டமான ஷாட்லாம் நான் பார்த்துருக்கேன். ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லேயும் நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு ரியல் சிங்கிள் ஷாட். அது ஸ்டிச் பண்ணி அதுவே கஷ்டம் தான். பட் அதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் பிரம்மாண்டமாக பார்த்துருக்கேன். இது இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே வச்சு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இது நம்மளுடைய பெரிய யூஎஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து இதை வந்து அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுவார் நல்லா. சார், இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர், இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தா இன்ஸ்டன்ட்லி கார்த்திக் சுப்ராஜ்னு ஒரு டைரக்டர். ஸோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது? அதான் உங்களுக்கு கார்த்திகேயன் சந்தானம் தான் ப்ரொடியூசர். ஆனால் அந்த கம்பெனிக்குள்ளே ஸ்டோன் பெஞ்சுக்குள்ளே அவர் ஒரு அங்கத்தினராக இருக்காருங்கிறது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிரேடு மாதிரி தான் இருந்துச்சு. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். யாராவது ஒரு டைரக்டர் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு படம் கொடுக்குறாரு, அந்த கன்சர்னுக்குள்ளே அவர் இருக்காருன்றது வந்து கேவி சார்கிட்ட 2 படம் பண்ணியிருக்கேன். டி ராமாராவ் சார் அருள் பண்ணியிருக்கேன். அது மாதிரி சரண் சார்கிட்ட படம் பண்ணியிருக்கேன். துர்ராய் சாரே வந்து ஒரு டைரக்டர், ஃபஸ்ட்டு படம் கொடுத்தவர். இந்த மாதிரி நான் ஏஎம் ரத்னம் சார் படம் பண்ணியிருக்கேன், அவரும் ஒரு டைரக்டர். இப்படி நான் பண்ண இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒன்றும் பாருங்கள். ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸ்கிட்டே பண்ண அது எனக்கு ஒரு பெரிய ஒரு அது மாதிரி தாமிரபரணி பண்ணது வந்து விஜயா ப்ரொடக்ஷன்ஸில். அவங்களுடைய இதே வேறு லெவலில். ஆமாம். அதே மாதிரி இப்போது சிங்கம் பண்ணேன் ஞானவேல் ராஜா சார் கூட. அவர் வந்து எனக்கு அவார்டு கொடுத்த மாதிரி 3 படம் கண்டினியூஸாக பண்ணியிருக்கானுங்க அவர் கம்பெனிலே. சிங்கம் 2, சிங்கம் 3 எல்லாமே அங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நமக்கு தொடர்ந்து வேலை கொடுக்குறாங்கன்றதே வந்து சரி, அப்போ நம்ம அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட நம்ம கரெக்டாக நடந்திருக்கோம், இல்லை நமக்கு அது நல்லா அந்த அலைவரிசை ஒத்து போயிருக்கு அப்படி தானே நம்ம அர்த்தமாக எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ரத்னம் ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ஸ், 180 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்க வரவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு முழு நீள ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், நல்ல ஃபாஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே. ஸோ எனக்கு எல்லாருமே விறுவிறுப்பாக படம் பார்க்கணுன்றதை விரும்புகிறாங்க. என்கிட்ட சொன்ன ஃபீட்பேக்கில் உங்கள் படமாக தான் நல்லா பரபரன்னு இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த பரபரப்பு இந்த படத்தில் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ஸ்டோரியோட இதே வந்து தீமே வந்து கொஞ்சம் ஒரு வேகமான தீமு. அது மாதிரி ஸ்க்ரீன் பிளேயும் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறமே வந்து படம் வந்து ஒரு ஜெட் வேகத்தில் தான் போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் வந்து நான் ஒரு சிங்கிள் ஷாட்டு அதெல்லாம் சொன்னல, அது மாதிரி நிறைய ட்ரீட்ஸ் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மேக்கிங்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நல்ல கேமராமேன் சுகுமார் சார் பண்ணியிருக்கிறாரு, நல்ல மியூசிக் டைரக்டர் தேவி நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அண்டு சமுத்திரகனி, நம்ம யோகி பாபு, எங்கள் மாமா விஜயகுமார் சார், இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க உள்ள. எல்லோரும் நம்ம முரளி சர்மா வில்லனாக பண்ணியிருக்காரு. எல்லாம் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க எல்லோரும்.
அந்த கேரக்டரே வந்து அப்படியே ஃபிட்டாக அந்த மாதிரி ஹரிஷ் பேரடி, நம்ம முத்துக்குமார், அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஜெயபிரகாஷ் சார், ஜேபி சார், துளசி அம்மா, பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோயின். அது தெரியுன்றதுனால, எல்லாருக்கும் தெரியுன்றதுனால சொல்லேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய எல்லாமே எப்படி இருக்குன்னா யதார்த்தமாக இருக்கும். இது எல்லாம் சொல்ல எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் தெரியும், எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் யதார்த்தமாக இருக்கும். கௌதம் மேனன் சார் வந்து ஒரு கேமியோ தான், பட் அவர் தான் பண்ணுங்கிறதுல என்கிட்ட கேட்பாங்கல்ல, இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நீ கதை பண்ணுவீங்களான்னா உண்மையிலே வந்து அந்த சீன் அவருக்குன்னே பண்ண மாதிரி தான், அப்படியே துணியை மேலே போட்டு தைச்ச மாதிரி தான். அப்படி அவருக்கு பண்ணால் நல்லா இருக்குன்றதுல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தோம். அதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாதுன்ற மாதிரி. அதே மாதிரி விடிவி கணேஷ் அவரும் வந்து இந்த அந்த அந்த பர்டிகுலர் ஒர்க்கை அவர் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாருமே வந்து யதார்த்தமாக பண்ண வச்சுருக்கோம். எல்லோரும் இன்ட்ரெஸ்டாக பண்ணி கொடுத்தாங்க. படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டு. ஸ்பாட்டில் வந்து ஹீரோ ரொம்ப சப்போர்ட் எங்களுக்கு. ரொம்ப விஷால் வந்து டைமிங் தானே, அவர் நல்லா நடிப்பார், நல்லா ஃபைட் பண்ண எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் டைமிங்க்கு வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அவரை வச்சு நல்லா எடுத்துடலான்ற நம்பிக்கை வந்துடும்ல, அதை வந்து பண்ணார். அதுதான் மிகப்பெரிய ஒரு அண்டு கதை மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். அதனால் ஒவ்வொரு சீனும், ஓ சார் அந்த சீன் அன்னைக்கு சூப்பர் சார், ஸ்ட்ராங்காக இருக்கும் சார் அது அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணுறது, அதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்டாக அவர் பண்ணுறது தான். அந்த மாதிரி ஸோ அந்த வகையில் இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது படத்தில். ஸோ வந்தீங்கன்னா என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக எங்களை நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கோன்னு நினைப்பீங்க. அந்த நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். சார் இப்போ சூர்யா சாரோட அந்த ஓங்கி அடிச்சா 110 வீட்டை சிங்கத்தை இங்கே பார்த்துருப்பீங்க அங்கே பார்த்துருப்பீங்கன்னு, அது எப்படி கன்சீவ் பண்ணீங்க? அது நீங்கள் அந்த டைலாக், ஒரு 2 டைலாக் நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லிட்டாலும் போங்க, அவர் சொன்ன டைலாக் டைலாக் அப்படியே எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஓமே உருவகாணி இப்படிலாம் இருக்கும்ல, உருவப்படுத்தி எழுதுறது தானே விஷயத்தை. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், சிங்கம் டைட்டில் வச்சுட்டோம். ஸோ சிங்கத்தை இப்படி தான் அது வந்து முதல்ல அது வந்து ஒரு புள்ளி விவரமாக மாறி, அப்புறம் அது அக்கௌண்ட்ஸாக மாறி, இப்படி மாறி தான் அந்த ஓங்கி அடித்தா 100 டன், சிங்கம் அடித்தா 100 டன் வெயிட்டுன்னு ஒரு குறிப்பு எடுத்து. ஸோ ஓகே, அப்போ அவன் கோவத்தில் அதை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறான் அப்படின்னு அந்த கேரக்டர் அப்படி சொல்லுது அப்படின்ற அவன் நீ சொன்னது அந்த கேரக்டர் சொல்கிறான். அது மாதிரி அந்த துரசிங்கம் கேரக்டர் வந்து அந்த கோவத்தில் அப்படி கொந்தளிக்கிறான், அப்போது அந்த வார்த்தை வருது அப்படின்ற மாதிரி விஷயம் பண்ணி அதை அடிக்கிறதுல இதில் போட திரும்பி ஒருத்தன் வரும், அவனை டமாலு திரும்பி பார்த்து அடிக்கிறது, அவன் புரண்டு போய் உழுறது இந்த லோகங்களில், அந்த கையெல்லாம் அப்படி செவந்து அதில் என்னென்னா உங்களுக்கு அந்த டைலாகோட ஹைலைட் என்னென்னா, மண்வெட்டியும் கடப்பாரம் பிடிச்ச கைடா இது, இந்த அடியெல்லாம் நீ தாங்க முடியாது நீங்கள், அது அந்த மாதிரி கையெல்லாம் நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் ரியாலிட்டி. கலாபவன் மணி சார் கையை தொட்டு பார்த்துருக்கீங்களா? இரும்பு கை மாதிரி இருக்குங்க. ஏன்னா அவர் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு போல இருக்கு. கையை பிடிச்சாருன்னா வேலில் வந்து ஒரு கணக்கப்பில் ஒரு நோட்டு எடுத்துட்டு வர அடி பாருங்க, நோட்டு 3 துண்டு ஆயிடுச்சுங்க, ஒரு பெரிய லாங் சைஸ் நோட்டு. என்னடா நோட்டு பிஞ்சு போச்சுன்ற பாரத் என்னோட அசிஸ்டன்ட் அசோசியேட்டாக இருந்தார். சார் என்ன சார் அவர் ஒரே அடி அடிச்சார், நோட்டை வந்து எங்கேயும் வச்சிடலாம் இல்லை, கையில் பிடிச்சி தான் டமால் அடிப்பார். நீ பவுடருக்கு போயெல்லாம் பான்ஸ் பவுடர் வாங்கி கொடுத்த, பாஸ்பரஸுக்கு போயலான்னு சொல்லி அடிப்பார். துண்டு துண்டாயிடுச்சா அப்படி சார் என்ன சார் கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, சும்மா கை கொடுக்கலாம்னு சொல்லி அமுக்கலாம். ஐயோ அட மிகப்பெரிய கலைஞர்ல. உங்க படங்கள்ல இந்த வசனங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்போ சிங்கம் எடுத்துட்டீங்கன்னா, அது என்ன சிட்டியில் இருக்கவங்க தான் ஆளே இருக்குவானா, எனக்கு ஊர்ல இருந்து இறக்க மாட்டோமா, ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்ரெயின் வருது, இவ்வளோ விஷயம், 1 லட்ச ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன், 5 லட்ச ரூபா வச்சா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைப்பேன், நீ ஏசி அதனால ஏசி போட்ட ரூம் என்ன ஏசி இல்லை அவ்வளோதான்டா வித்தியாசம். மற்றபடி நீயும் திருட முடியுமா, நானும் திருட முடியுமா, நீயும் கேஸ் போட நானும் கேஸ் போட சம்திங். ஸோ இப்படி ஒரு ஸ்டோரி, ஒரு ஃபேமிலி, என்டர்டெயின்மெண்ட், ஆக்ஷன் எல்லாம் இருக்கிற ஹரி ஏன் தமிழில் மட்டும், ஏன் தெலுங்கோ ஹிந்தியோ வேற லாங்குவேஜுக்கு போக மாட்டேன்றாரு? கம்ஃபர்டபுளாக ஒரு ப்ராஜெக்ட் வந்தால் போயிட வேண்டியதான். பட்டு அந்த மாதிரி ஒன்றும் கண்டிப்பாக போகணுன்னு நான் தான் சொல்கிறேன். எனக்கு பெருசாக இங்கே போய் ஒன்று சாதிச்சே ஆகணும் அப்படின்லாம் எனக்கு கிடையாது. கொடுக்குற வேலையை சிறப்பாக செய்யணுன்றது மட்டும் தான் மோட்டிவ். ஆக்சுவலாக எப்படியா நம்ம ஒரு ஹிந்தி படம் எடுத்து நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு ஹிந்தி படம். ஏன்னா நான் ஹிந்தி படமே நீ பார்க்குறது இல்லை, உனக்கு படம் எடுக்கிற வர வேலையா, நீ என்ன பார்த்து நானே கேள்வி கேட்டுருவேன். அப்போ கம்பெனி இருக்கு கொஞ்ச நாள். புரியுதா உங்களுக்கு? முதல்ல ஹிந்தி படம் எடுக்கணும்னா நம்ம முதல்ல ஹிந்தியில் படம் நிறையா பார்க்கணும், அவங்க என்ன ஸ்டைலில் இருக்காங்கன்னு யோசிக்கணும், அவங்களோட மேக்கிங் ஸ்டைல்லேருந்து அவங்களுடைய எல்லாமே நமக்கு தெரியணும் இல்லையா. நம்மளே ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் ஹிந்தியிலே பார்க்க முடியுது. அதனால் அதுக்கெல்லாம்
அவ்வளோலாம் நமக்கு. அது இல்லாமல் ஹிந்தி பண்ணி ஆகணுன்ற பெரிய மோட்டிவேஷனும் எனக்கு கிடையாது. தெலுங்கு பண்ணி ஆகணும், கன்னடம் எல்லாத்துலேயும் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான். நான் நிறைய மீட்டிங்ஸ் போயிருக்கேன். அதுவெல்லாம் சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் கூட இருந்திருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் கண்டிப்பாக இதை பண்ணி ஆகணும், நான் தமிழ் தான் பண்ணுவேன்ற பிடிவாதமும் கிடையாது, மற்ற படங்களும் நான் பண்ணுன்ற பெரிய வேகமும் கிடையாது. எந்த ப்ராஜெக்ட் வருதோ, இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் என்ன வருதோ அதை கமிட் பண்ணிப்பேன், அதை சிறப்பாக செஞ்சிருவோம் ஒரு வருஷம் உட்காந்து, அவ்வளோதான். சார் இது வந்து 14th April 2002 ஃபர்ஸ்ட் படம், இன்சிடென்ட்லி 26th April 17வது படம். இந்த 22 வருஷ ஜேர்னியை வந்து ஹரி எப்படி பார்க்குறாரு? இன்னும் நமக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்களன்ற ஒரு சந்தோஷம், அந்த வேலையை சிறப்பாக கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கோமான்ற ஒரு கேள்வி, எப்படி சிறப்பாக செய்யறதுன்ற தேடல், இப்படி ஓடிட்டு இருக்க வேண்டிய, அவ்வளவுதான் சார். அது ஒரு அறிஞர் சொன்னாரு, உண்மையான வெற்றி என்பது தவிர்க்க முடியாத இடத்திற்கு வருவதுதான் வெற்றின்னு சொல்லியிருக்காரு. தவிர்க்க முடியாத இடத்தில் இருப்பது தான் உண்மையான வெற்றின்னு சொல்லியிருக்காரு. தவிர்க்க முடியாத இடத்தில் இருப்பது உண்மையான வெற்றி. ஓகே. சோ இன்னைக்கு ஹரி வந்து தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத இடத்தில் இருக்கிறார். அவரு 17 படங்கள் என்பது எண்ணிக்கையில் கம்மி தான், ஆனா குவாலிட்டி அதிகம். ஏன்னா 22 வருஷத்துல ஒரு விஷயமும் பார்த்து செதுக்குறீங்க. ஸோ விரைவில் நீங்கள் அடுத்தடுத்த லாங்குவேஜும் அடுத்தடுத்த படமும் பண்ண வாழ்த்துக்கள். அது ஓகே. தவிர்க்க முடியாத இடத்துலாம் நல்லா இல்லைங்க. தவிர்க்க முடியாத இடம்ன்றதெல்லாம் வந்து அது 5 வருஷத்துக்கு ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டேரக்டர் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க, அப்போ அடுத்தடுத்தவங்க வந்து தவிர்க்க முடியாத இடத்துக்கு போவாங்க. எல்லா ஆர்டிஸ்டும் அவங்ககிட்ட படம் பண்ணுன்னு ஆசைப்படுவாங்க. இப்போல்லாம் நம்மகிட்ட எல்லாரெல்லாம் படம் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதே மாரி ஒரு படம் வரும், அதை நம்ம செஞ்சுக்கலாம், அப்படிதான். இப்போ இன்னைக்கு கரண்ட்ல படங்கள் பண்ணி யாரு நல்ல லைம் லைட்ல இருக்காங்களோ அந்த 4-5 டேரக்டர்ஸுக்கு தான் அந்த இடம் இருக்கும். அதனால நான்லாம் கிடையாது. அது நான் வந்து உண்மையதான் சொல்றேன். என்னோட ப்ரெசன்ஸ் கூட அந்த மாதிரி இருந்திருக்கும் ஒரு இடத்துல, ஒரு காலகட்டத்தில். அந்த நேரத்தில் வந்து நிறைய டைரக்டர்ஸ், நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய ஹீரோஸ் வந்து இவர் கூட படம் பண்ணி நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் அது வந்து தவிர்க்க முடியாத அந்த ஒரு 5-6 பேர், 7 பேர், 8 பேரில் நானும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த இடத்துல நான் கிடையாது. இப்போ நான் எனக்கும் வேலை கிடைக்குது, எனக்கு வந்து சரி இந்த படம் கொடுத்தா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க சொன்ன டைம்லன்ற ப்ரொடியூசரோட நம்பிக்கை. ஹீரோஸ் வந்து சரி இவர்கிட்ட போனால் அது டைமிங்கில் தான் ரொம்ப டார்ச்சர்னு கேள்விப்பட்டிருக்கோம், மற்றபடி கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணுவார் போல இருக்கு, போகலான்ற நம்பிக்கையில் வரலாம் மேபி, அப்படி அவ்வளோதானே தவிர தவிர்க்க முடியாத இடம்லாம் வந்து வேற டேரக்டர்ஸ் கிட்ட இருக்கு. அவங்க பேர்லாம் நான் சொல்லணுமா? எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாரும். ஸோ வாழ்க்கையில வந்து வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்க உங்களை வச்சு படம் எடுத்த நிறைய ப்ரொடியூசர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து பணம் கேட்க மாட்டார். ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்னா, கொடுக்கலன்னா தான் நீ சொன்ன ஏன் கொடுக்கலன்னு கேட்பாரு தவிர, மற்றபடி ஏன் கொடுக்கல, என்ன பெண்டிங் இருக்க அப்படின்றது சொல்ல மாட்டாருவாங்க. அந்த கமிட்மெண்ட் தான் உங்களோட படத்தோட கேரக்டர்ஸ்லயுமே நிறைய இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த வார்த்தைகள் சொன்ன ஒரு விஷயம். இது உங்களோட நேச்சரா இல்ல இது நீங்களே அப்டேட் பண்ணிக்கிட்ட விஷயமா? நேச்சரா என்னன்னு எனக்கு தெரியல. மேபி நம்ம ப்ரொடியூசர் தானே, எங்கே போயிட போகிறாங்க, சினிமாவுக்கு வந்து நம்ம என்ன கவர்லேயே கொடுக்குறாங்க, நல்ல சந்தோஷமாக தானே காசு கொடுக்குறாங்க, என்ன சொல்கிறீங்க? ஓகே, ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்க தேவையில்ல. நமக்கு இன்னொரு சம்பளம் ஊதியம் கொடுக்குறாங்க, நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம், அதை போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கோம். அரிசி மூட்டை குறைஞ்சாதாங்க பரபரப்பாகணும் வீட்டில். அரிசி இல்லைன்னா தான் நீங்கள் டென்ஷன் ஆகி கடைக்கு போடணும். அந்த நேரத்தில் நீங்கள் காசு எங்கே இருக்குது, 1 கிலோ அரிசி வாங்குறதுக்கு 50 ரூபா இல்லைன்னு. மற்ற நேரத்தில் நீங்கள் கூலாக இருக்கலாங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது, எங்கேயும் போயிடாது. எல்லா காசும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம ப்ரொடியூசர்கிட்ட, நம்ம ஃபினான்சியர்ஸ்கிட்ட, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட, நம்ம தேட்டருக்காரங்கிட்ட, அப்படியே நம்ம மக்கள்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. எல்லாம் ஒரு ரொட்டேஷன் தான். என்ன சொல்கிறீங்க? நமக்கு ஒரு 100 பேர் சேர்ந்து காசு போட்டு நமக்கு சம்பளமாக கொடுப்பாங்க, நம்ம படங்களை பார்த்து நம்ம ஒரு எங்கேயோ கொடுப்போம். இப்படி வந்து அது ரொட்டேஷன். இந்த காசுக்காகலாம் கடந்து போராடிட்டு இருக்கிறதுலாம் தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். தேங்க்யூ. நன்றி.